வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் முதல் இசை சாலை எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மும்பை. இப்போது மும்பை கடலோர சாலையில் இதை அமைத்திருக்காங்க 500 மீட்டர் நீளத்திற்கு. இதை பார்த்தீங்கன்னா இந்த சாலையில் வாகனங்கள் செல்லும்போது ஜெய்ஹோ பாடலுடைய இசை ஒலிக்கும். அதில் எது அப்படின்னா அவ்வளோதான் ஒலிக்கும். ஓகேவா? இந்த ஜெய்ஹோ அப்படிங்கிறது ஸ்லம்டாக் மில்லியனர் அந்த படத்தில் உள்ள பாடல். ஏஆர் ரஹ்மானுக்கு கூட ஆஸ்கர் அவார்டு கிடச்சில்ல, அது இந்த பாடலுக்காக தான். இதில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் மணிக்கு 70லிருந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும்போது இந்த இசையை தெளிவாக கேட்க முடியும். இதில் என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம் தான். அதாவது சாலையுடைய மேற்பரப்பில் சிறிய பள்ளங்கள் அமைத்து அதன் வழியாக வாகனங்கள் டயர்கள் செல்லும்போது இந்த இசை கேட்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்தது, 2025 உலக ஊழல் குறியீடு இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 91. கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் இது 2025ஆவது ஆண்டுக்கானதை இப்போ தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது டென்மார்க். இதில் முதலிடம் பிடித்த நாடில் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நாடு ஊழலை சிறப்பாக கட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். 2ஆம் இடம் பிடித்தது ஃபின்லாந்து, 3ஆம் இடம் பிடித்தது சிங்கப்பூர். நம்ம இந்தியா ரொம்ப பின்தங்கி இருக்கோம். நம்ம 91வது இடத்துல இருக்கோம். 100க்கு நம்ம 39 மதிப்பெண்கள் தான் பெற்றிருக்கோம். கடைசி இடத்துல இருக்கிறது சோமாலியா மற்றும் தெற்கு சூடான். மொத்தமாக 182 நாடுகள் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. இது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி பாடப்புத்தகங்கள் தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இலவசமாகவே இதை டெலிவரி பண்ணி தந்துடுவோம். ஓகே, அடுத்தது, வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் யார்? இதற்கான ஆன்சர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் பாடல் இது 1875ஆவது ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி இயற்றப்பட்டது. இதை இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர் தான். இப்போ போன ஆண்டு நம்ம இந்த வந்தே மாதரம் பாடலுடைய 150ஆவது ஆண்டை கொண்டாடியிருந்தோம். 1896ஆவது ஆண்டு ரவீந்திரநாத் தாகூர் இதை முதல் முறையாக பாடினார். அதுக்கப்புறம் இது ரொம்பவே பிரபலமாயிட்டு எங்கே அவர் பாடியிருந்தார் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் கல்கத்தாவில் நடைபெற்றது. அங்கே தான் அவர் பாடியிருந்தார். இது இந்தியாவுடைய தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்படின்னா 1950 ஜனவரி 24ஆம் தேதி இது தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம இந்தியாவுடைய தேசிய கீதம் ஜனகணமன, அதே தேசிய பாடல் வந்தே மாதரம் அப்படிங்கிறது தான். இப்போ மத்திய அரசு ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. என்னென்னா அரசு நிகழ்ச்சிகள் அப்புறம் பள்ளிகளில் இந்த பாடலை கட்டாயம் பாட வேணும் அல்லது ஒலிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி தேசிய கீதம் பாடப்படுற அனைத்து தருணங்கள்லையும் இந்த தேசிய பாடலையும் பாடணும், ஆனால் இதை தான் முதல்ல பாடணும் அப்படின்னு தெரிவித்துட்டாங்க. இந்த பாடலுடைய 6 சரணங்களையும் பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ நேரம் ஆகும்னா 3 நிமிடங்கள் 10 வினாடிகள் ஆகும். அடுத்தது, கெசானி என்ற புயல் எந்த நாட்டை தாக்கியது? இதற்கான ஆன்சர் மடகாஸ்கர். இப்போது இந்தியன் ஓஷன் ரீஜனில் இந்த கெசானி அப்படிங்கிற புயல் உருவாகி மடகாஸ்கரை பயங்கரமாக தாக்கிடுச்சு. இதில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய வீடுகள் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு. மடகாஸ்கருடைய டோமசினா அப்படிங்கிற துறைமுக நகருடைய பக்கத்தில் இது கரையை கடந்திருக்கு. அடுத்தது, எந்த நாட்டிலிருந்து ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரஃபேல் விமானங்களை பிரான்ஸ் கிட்டேருந்து தான் வாங்குகிறோம். இப்போது புதிதாக இந்திய விமானப்படைக்காக இன்னும் ஒரு 114 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. நம்ம இதை எந்த நிறுவனத்திலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா பிரான்ஸுடைய டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துக்கிட்டேருந்து தான் வாங்குகிறோம். இப்போது நம்ம புதிதாக வாங்க போகிறோம்ல, இதற்காக ரூபாய் 3.25 லட்சம் கோடி ஒப்பந்தத்திற்கு பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதில் சில விமானங்கள் நேரடியாக பிரான்ஸிலிருந்தே வாங்க போகிறாங்க. மீதம் இருக்கிற விமானங்களை தொழில்நுட்ப பரிமாற்றத்தின் மூலமாக இந்தியாவிலேயே தயாரிக்கிறாங்க. இது நல்ல விஷயம். அடுத்தது, இந்தியாவின் மிக இளைய அனலாக் விண்வெளி வீரர் யார்? இதற்கான ஆன்சர் ஆதித்யா பாண்டியா. இதில் பார்த்தீங்கன்னா அனலாக் விண்வெளி வீரர்னா யார்?
அப்படின்னா விண்வெளி, நிலவு இந்த மாதிரிப்பட்ட சவாலான சூழலை பூமியில் உருவாக்கி அங்கே பயிற்சிகளை மேற்கொள்கிறவங்க தான் அனலாக் விண்வெளி வீரர். இப்போது லூனார் ஹேபிட்டட் இன் ஸ்பேஸ் மிஷன் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே குஜராத்துடைய கட்ச் பகுதியில் தோலவிரா இருக்குல்ல, அங்கே வந்து வெள்ளை சமவெளியில் இந்த பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க. அடுத்தது IAF RTAF ஜாயிண்ட் ஏர் எக்ஸசைஸ். இது ஒரு கூட்டு பயிற்சி. இந்தியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையிலான விமானப்படை கூட்டு பயிற்சி. IAF அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், RTAF அப்படின்னா ராயல் தாய் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா மலாக்கா நீரிணை பக்கத்தில் தான் நடைபெற்றிருக்கு. இதில் இந்தியாவுடைய ரஃபேல் போர் விமானங்களும் தாய்லாந்துடைய கிரிப்பன் அப்படிங்கிற போர் விமானங்களும் பங்கேற்றிருந்தது. அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். ரெட்லைன்ஸ் ரீட்ரான் அப்படிங்கிற புத்தகம், ரெட்லைன்ஸ் ரீட்ரான் ஆப்ரேஷன் சிந்தூர் அண்ட் இந்தியாஸ் நியூ நார்மல் அப்படிங்கிற புத்தகம். இதில் நம்ம வந்து ரெட்லைன்ஸ் ரீட்ரான் அப்படிங்கிற மட்டும் படித்தாலே போதுமானது. ஏன்னா நமக்கு அந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஈஸியாகவே படித்து வச்சிங்க. ரெட்லைன்ஸ் ரீட்ரான் அப்படின்னே படித்து வச்சிங்க, ஓகேவா? இதை எழுதினவங்க வந்து 3 பேர். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மேஜர் ஜெனரல் பிபின் பக்ஷி அப்படிங்கிறவர், இன்னொருத்தர் ஏர் மார்ஷலான ராஜேஷ்குமார், இன்னொருத்தர் அம்பாசிடரான அனில் திரிகுனியாட் அப்படிங்கிறவர், இன்னொருத்தர் வந்து பிரிகேடர் அகிலேஷ் பார்கவா. இந்த மாதிரி மொத்தமாக 4 பேர் எழுதியிருக்காங்க. இந்த நூல் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி கூறுது. அடுத்தது 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிற புத்தகம். இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி, அதாவது ஒரு சுயசரிதை. இது மனோஜ் முகுந்த் நரவானே அவருடைய சுயசரிதை தான் இது. யார் இந்த மனோஜ் முகுந்த் நரவானே அப்படின்னா இந்திய இராணுவத்துடைய 28வது தலைமை தளபதியாக இருந்தவர். அவருடைய வாழ்க்கை மற்றும் இராணுவ அனுபவங்களை விவரிக்கிற நூல் தான் இந்த ஒரு நூல். அடுத்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். பாதுகாப்பான இணைய தினம், இது வந்து February 10 பிப்ரவரி மாதத்துடைய 2வது செவ்வாய்க்கிழமை தான் இந்த ஒரு தினம். அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு நமக்கு பிப்ரவரி மாதத்துடைய 2வது செவ்வாய்க்கிழமை February 10. அடுத்தது அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம். இது February 11. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் செயற்கை நுண்ணறிவு, சமூக அறிவியல், ஸ்டெம் மற்றும் நிதித்துறை ஒருங்கிணைத்தல், பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான உள்ளடக்கிய எதிர்காலத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான். இல்லை ஸ்டெம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக யுனானி தினம். இது வந்து February 11. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் யுனானி மருத்துவ நடைமுறையில் புதுமை மற்றும் சான்றுகள் அப்படிங்கிறது தான். ஹக்கீம் அஜ்மல் கான் அவருடைய பிறந்த தினம் தான் இந்த ஒரு தினம். இவர் இந்தியாவுடைய முக்கியமான யுனானி மருத்துவராக இருந்தவர். அடுத்தது தேசிய உற்பத்தி தினம். இது February 12. நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே. நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பை 1958 ஆண்டு February 12 பதிவு பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வளர்ச்சியின் இயந்திரமாக தொகுப்புகள், MSME உற்பத்தி திறனை அதிகப்படுத்துதல் அப்படிங்கிறது தான். இதில் MSME அப்படிங்கிறது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது, தமிழில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அப்படிங்கிறது. அதுவே தேசிய உற்பத்தி வாரம், நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி வீக், அது பார்த்திங்கன்னா February 12 18 வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க. அப்புறம் தேசிய பெண்கள் தினம். இது February 13. இது வந்து சரோஜினி நாயுடைய பிறந்த தினம். இவங்க வந்து 1925 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்புடைய தலைவராக செயல்பட்டாங்க. அதில் என்ன சிறப்பு அப்படின்னா இவங்க தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்புடைய முதல் இந்திய பெண் தலைவர், ஓகேவா? இந்த 1925 ஆண்டு செஷன் எங்கே நடைபெற்றது அப்படின்னா கான்பூரில் தான் நடைபெற்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க தான் சுதந்திர இந்தியாவில் முதல் பெண் ஆளுநர். இவங்க வந்து உத்தரப்பிரதேசத்துடைய ஆளுநராக செயல்பட்டாங்க. இவங்களுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது, என்னென்னா நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக வானொலி தினம். இது வந்து February 13. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வானொலியும் செயற்கை நுண்ணறிவும். செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு கருவி, குரல் அல்ல அப்படிங்கிறது தான். இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் இசை சாலை எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மும்பை. அடுத்தது 2025 உலக ஊழல் குறியீடு இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 91. அடுத்தது வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் யார்? இதற்கான ஆன்சர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அடுத்தது கசானி என்ற புயல் எந்த நாட்டை தாக்கியது? இதற்கான ஆன்சர் மடகாஸ்கர். அடுத்தது எந்த நாட்டிலிருந்து ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். அடுத்தது இந்தியாவின் மிக இளைய அனலாக் விண்வெளி வீரர் யார்? இதற்கான ஆன்சர் ஆதித்யா பாண்டியா. அப்புறம் போன வீடியோவில்
போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்னென்னா 133 அடியில் கன்னியாகுமரியில் கலைஞர் அவர்களால் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான கரெக்டான ஆன்சர் 2000 அப்படிங்கிறது தான். 2000வது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இதை கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கான கேள்வி, திருக்குறள் ஐவரது பழைய உரையுடன் ஆங்கில உரையும் மொழிபெயர்ப்பு சேர்த்து வெளியிட்டவர்கள் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ தர்மபுர ஆதீன வெளியீடு, ஆப்ஷன் பி கரந்தை தமிழ் சங்க வெளியீடு, ஆப்ஷன் சி திருப்பனந்தாள் வெளியீடு, ஆப்ஷன் டி மதுரை பல்கலைக்கழக வெளியீடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கு மேலுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.